குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது. பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/11/2025 வெள்ளிக்கிழமை, ஐப்பசி மாதம் 28ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:13க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:38 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:06 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் இன்று காலை 11:18 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 4:38 வரை கரசை, பின்பு மாலை 4:47 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:06 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:06 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மகர ராசி. அதிகாலை 1:06 வரை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்து வர மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? ஓவியம் வரைவதற்கு நல்ல நாள். புதிய கருவிகளை பழகுவதற்கு சிறந்த நாள். மருந்து செய்வதற்கு உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 4:23 முதல் 6:04 வரை மேஷ லக்னம். 6:05 முதல் 7:57 வரை ரிஷப லக்னம். இரவு 7:58 முதல் 10:03 வரை மிதுன லக்னம். 10:04 முதல் 12:15 வரை கடக லக்னம். காலை 12:16 முதல் 2:21 வரை சிம்ம லக்னம். 2:22 முதல் 4:20 வரை கன்னி லக்னம். 4:25 முதல் 6:23 வரை துலாம் லக்னம். 6:24 முதல் 8:29 வரை விருச்சக லக்னம். காலை 8:30 முதல் 10:41 வரை தனுசு லக்னம். 10:42 முதல் 12:46 வரை மகர லக்னம். மதியம் 12:47 முதல் 2:40 வரை கும்ப லக்னம். 2:41 முதல் மாலை 4:22 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான்.
ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம்: சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று ஒரு 27 முறை தமிழ் மந்திரங்களையும் பாராயணம் செய்வது விசேஷம். வெள்ளிக்கிழமை தினம் என்றாலே ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாள். வீட்டில் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யலாம். ஓம் தும் துர்காயை நமக, ஓம் ஸ்ரீ லம் லலிதாம்பிகாயை நமக என்று பாராயணம் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆதிலட்சுமி தேவிக்கு நமஸ்காரம், சந்தான லட்சுமி தேவிக்கு நமஸ்காரம், கஜலட்சுமி தேவிக்கு நமஸ்காரம், தனலட்சுமி தேவிக்கு நமஸ்காரம், தானியலட்சுமி தேவிக்கு நமஸ்காரம், விஜயலட்சுமி தேவிக்கு நமஸ்காரம், வித்யாலட்சுமி தேவிக்கு நமஸ்காரம், தைரியலட்சுமி தேவிக்கு நமஸ்காரம் என்று அஷ்டலட்சுமிகளையும் வழிபடுவது இந்த நாள் நல்லது. தானியம் வீட்டில் நிறைந்த செல்வத்தோடு இருக்க, உணவுக்குண்டான பொருள் கிடைக்க ஸ்ரீ தானியலட்சுமி தேவிக்கான பாடல் ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் செய்யலாம். அபிகலி கல்மஷ நாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே ஷிரச முத்பவ மங்கள ரூபிணி மந்திர நிவாசினி மந்திரனுதே மங்களதாயினி அம்புஜவாசினி தேவகனார்ச்சித பாதயுதே ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி தானியலட்சுமி சதா பாலயமாம் என்று நீங்கள் பாராயணம் செய்தால் வீட்டில் தானியங்கள் நிரம்பி வழியும், உணவுக்கு பஞ்சமே ஏற்படாது, தேவைக்கேற்றபடி பொருள் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும், அபிவிருத்தி அடைவீர்கள். ஆக இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இதனை பாராயணம் செய்வதால் அநேக பலன் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை காலை 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். வெள்ளிக்கிழமை தசமி திதி. திதி, வார, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். ஆக அந்தந்த திதியில் வரக்கூடிய நாள், கிழமை மற்றும் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய கர்ம வினைகள் மெல்ல மெல்ல குறைந்து வரும். இந்த நாள் தசமி திதி என்பதால் சுப காரியங்களில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். அதிலும் வெள்ளிக்கிழமை அரசாங்கத்தினுடைய வேலைகள் செய்யலாம், ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளலாம், கிரகப்பிரவேசம், வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்வது கூட இந்த திதியில் செய்வது நல்லது. இந்த நாள் கெட்ட விஷயங்களை அழிப்பதற்கான செயல்களை தொடங்குவது நல்லது. அம்பிகை இந்த திதியின் அதி தேவதையாக போற்றப்படுகிறாள். ஆக அம்பிகைக்கு உகந்த நாள் தான் வெள்ளிக்கிழமை தினம். இந்த நாள் தசமி திதி என்பதாலும் ஆன்மீக காரியங்களை செய்வதற்கு இது உகந்த ஒரு நாள். அது மட்டுமல்ல, அம்பிகைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எலுமிச்சை பழத்தை வைத்து மனமுருக நீங்கள் பிரார்த்தனை செய்வது நல்லது. வெளியூர் செல்பவர்கள் கூட பயணத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம். சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள காசிச்செட்டு தெருவில் நிமிஷாம்பிகை என்று கோவில் உள்ளது. இந்த அம்பிகையினுடைய அனுகிரகம் என்னவென்றால் உங்களுடைய பிரச்சனை நிமிஷத்தில் தீரும் என்பது. அவளுடைய கருணையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் என்பது 1 நிமிடம் மட்டுமே. அவ்வளவு சீக்கிரமாக பக்தர்களுக்கு, வேண்டக்கூடியவர்களுக்கு, மனமுருக பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அம்பிகையினுடைய அருள் 1 நிமிடத்திலேயே கிடைத்துவிடும். ஆகவே நிமிஷாம்பிகை என்று பெயர். மேஷராசி என்பவர்கள் இந்த நாள் என்னெல்லாம் செய்யலாம் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள்.
கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது சிம்ம ராசியில் சந்திர பகவான், கேது பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடமான களத்திரத்தில் துணைவர் முகாந்திரமாக சில பண வரவுக்கு இடம் உண்டு. குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவீர்கள். குடும்பம் என்பது 2ஆம் வீடு, வருமானம் என்பது 2ஆம் வீடு. அந்த அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நண்பர்கள் வழியில் பணம் வரலாம். கூட்டாளிகளுடைய செயல்களின் படி கைக்கு பணம் கிடைக்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற் போலும் பணம் கிடைக்கலாம். ஆகவே இந்த நாள் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக நல்லது. அம்பிகை வழிபாடு இந்த நாளில் செய்பவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். நண்பர்களினால் ஆதாயம் உண்டாகும். பிற மத மக்களுடைய அறிமுகம் ஏற்படுங்க. மேஷராசி அன்பர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். பிற மத மக்களுடைய ஆதரவை எதிர்பார்ப்பீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய நிலைகளும் உண்டாகலாம். உத்தியோக ரீதியாக விட்டு கொடுத்து செல்லுங்கள். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள், வம்பு வழக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். பணம் நிறைந்த நாளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படுங்க. கைக்கு பொருளாதாரம் கிடைக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். நல்ல ஞானத்தோடு வேலைகளை கவனிப்பீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடி வரும். நீண்ட நாளாக வாங்க நினைத்த பொருட்களை வாங்குவீர்கள். உங்கள் துணைவருடைய ஆசைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மட்டற்ற மகிழ்ச்சியில் உங்களுடைய செயல்கள் இந்த நாள் தொடங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது அதிபதி கேத்து பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவானோடு இணைந்திருக்கிறார். எப்பொழுதும் சதா சர்வமும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். அவர்களுடைய படிப்புக்கு தேவையான பணத்தை செலுத்த வேண்டிய நிலைகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு நெருக்கடியான நிலைகள் கூட ஏற்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். பணத்தை சமாளித்து நீங்கள் செலவு செய்ய வேண்டியது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். பிறருடைய சுயரூபத்தை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஒரு சில புதியவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தனம் நிறைந்த நாளாகும். எதையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று வெள்ளிக்கிழமை தசமி திதி என்பதால் தசமி நாட்கள் என்பது ஆன்மீகம் சம்பந்தமான பூஜைகள், வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த நாள். ஒரு விஷயத்தை தொடங்குவதாக இருந்தாலும் தசமி நாளில் தொடங்கலாம். ஒரு வண்டி வாகனம் கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், புதிய பயிற்சிகள் ஆகட்டும், புதிய விஷயங்களை தொடங்குவதாக இருக்கட்டும், இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய தசமி திதி என்பது அம்பிகைக்கு மிக உகந்த நாளாகவே சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில். ஆக ரிஷபராசி என்பர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்காய் சமர்ப்பித்து கற்கண்டு நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். தீபங்கள் அதிக அளவில் ஏற்றி வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும் இருக்கிறது. சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை ஆலயத்தில் ஒவ்வொரு தசமி திதியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். அந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுடைய கஷ்டங்கள் நிமிஷத்தில் காணாமல் போகும் என்பதுதான் ஐதீகம். ஆக ரிஷபராசி அன்பர்கள் இந்த வழிபாடுதலை செய்வது உங்களுடைய ராசிக்கு இந்த தசமி திதி நாளில் மிக மிக நல்லது. சுப காரியங்களை தொடங்கலாம். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு சித்திக்கக்கூடும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான், அவரே உங்களுடைய லாபாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு ஸ்ரீ கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த நாள் புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலும் சரி, அதை திருப்திகரமாக நடத்தி காட்டுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முழு முயற்சிகள் கைகூடி வரும். எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சோர்வு என்பது காணப்படாது. வீட்டை அலங்கரிப்பீர்கள், பராமரிப்பீர்கள். ஒரு சில நேரம் செலவுகள் கூட வரலாம். 4ஆம் வீடு என்பது வீடு, மனை, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடியது. தாய் கொண்டான பாவகம். அதில் கேத்து பகவான் உங்களுக்கு இருப்பதால் வீடு பற்றிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதிலும் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதாலும் சிறிய வீட்டை கூட பெரிய அளவில் கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கலாம். அல்லது ஒரு சிறிய அளவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதே போல வண்டியை பராமரிப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க கூடும். தாய் வழியில் அலைச்சல்கள் வந்து போகலாம்.
4ஆம் வீட்டிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். அவர்களுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பது நல்லது. அன்பாக தாயினுடைய நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த விதங்களிலும் அவர்களிடத்தில் எதிர்ப்புகள் காட்ட வேண்டாம். அவர்களிடம் ஆசை பெறுவதே நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் வீட்டில் மன ஒற்றுமையோடு குடும்ப சந்தோஷமாக இருப்பது போல பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வெள்ளிக்கிழமை தினத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் கல் உப்பு வாங்கி வைப்பது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை தங்க வைக்கும், குபேர சம்பத்து கிடைக்கும். ஆக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினத்திலும் மஞ்சள், கல் உப்பு வாங்கி வைப்பது நல்ல மங்களகரமான விசேஷத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. வியாபாரங்களில் பார்க்கும் பொழுது கூட்டாளிகளோடு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் உண்டு. பிறரால் ஒத்துழைப்புகள் ஏற்படும். நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். துணைவரின் மூலமாக ஒரு சில வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் வளருங்க. ஒரு சிறிய அளவிலாவது இடம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருக்கும். சிந்தனைகள் அதை சார்ந்ததாகவே அமையலாம். வியாபாரம் மட்டுமல்ல, தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கூட போட்டிகள் இருக்கும். மற்றவர்களோடு போட்டி போட்டுக் கொண்டுதான் முன்னேற வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். மாணவர்கள் கல்வியில் அதிவேகத்தோடு செயல்பட என்ன வேண்டும், தன்னம்பிக்கையாக இருங்கள். போட்டிகள் இருக்கும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் தூண்டுதலாக அமையலாம். படிப்பின் மீதான எண்ணத்தையும் கவனத்தையும் அதிகப்படுத்துங்கள். சிதறல்கள் ஏற்படலாம். அவ்வப்போது தேவையற்ற எண்ணங்கள் வந்து போகலாம். குறுகிய மனப்பான்மையிலிருந்து விலகி ஒரு பெருந்தன்மையான எண்ணத்தோடு உங்களுடைய செயல்கள் இருந்தால் நல்லது. குறுகிய அமைப்பிலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள். மன கட்டுப்பாடு என்பது வேண்டும். மனதில் பல ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். சிந்தனையில் அமைதி என்பது இருக்க வேண்டும். தியானம், யோகாசனங்கள் செய்தால், உடற்பயிற்சி செய்வதாலும் நவகிரக தோஷங்களில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வருங்க. புதிய வேலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் திருப்திகரமாக அமையும். எண்ணியது நடக்கும். ஒரு சில நேரம் செலவுகள் உண்டாக்கலாம், கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். நீண்ட காலமாக நினைத்த வேலைகள் உங்களுக்கு நடக்க முயற்சிகள் தேவை. தாய் வழியில் அலைச்சல்கள் ஏற்படலாம். நட்சத்திராதிபதி சந்திர பகவான் கேத்து பகவானோடு இணைந்திருப்பதால் சில மாற்றங்கள் உண்டாகும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல அமைந்துவிடும். மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். போட்டிகள் அதிகமாக இருக்கும். உங்கள் துணைவர் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரலாம். இடம், வீடு, மனை தொடர்பான கூட்டாளிகளோடு செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நல்ல சௌக்கியத்தையும் வருமானத்தையும் பெற்றுத்தரும். ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். தசமி திதி வெள்ளிக்கிழமை, அம்பிகை வழிபாடுக்கு உகந்த நாள். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே அம்பாள் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அதிலும் தசமி திதி வந்திருப்பது மிக மிக விசேஷமான ஒன்று. காலை பொழுதை எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு அம்பிகை கோவிலுக்கு சென்று நெய் தீபங்கள் அதிக அளவில் ஏற்றி வழிபட்டாலும் நல்லது. உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை செய்வது இந்த நாள் நல்லது. சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை ஆலயத்திற்கு சென்று வருவது விசேஷத்தை கொடுக்கும். அம்பிகையினுடைய அனுகிரகம் பல நிலைகளில் சொல்லப்படும். நிமிஷத்தில் அருளக்கூடியவள் அம்பிகை. ஆக நிமிஷாம்பிகையாக எல்லோராலும் போற்றப்படுகிறாள். அம்பிகை அன்னையினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். நல்ல காரியங்களை தொடங்கலாம். புது விஷயங்கள் செய்வதற்கும் அதனை நீங்கள் பராமரிப்பதற்கும் முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு உரிய நாளாக இருக்கிறது. தெரியாததை கூட கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. ஆன்மீக பயணங்கள் தொடரலாம். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி எடுத்து செல்லலாம். அது மட்டுமல்ல, வண்டி வாகன பயணங்களை தொடங்குவதாக இருந்தாலும் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு இந்த தசமி திதி மிக மிக நல்லது. படிக்கக்கூடியவர்கள் இன்னும் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு ஒரு புதிய சேர்க்கைக்காக ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் எடுக்கிறீர்கள் என்றால் அதையும் இந்த நாள் தாராளமாக தொடங்கலாம். படிப்பு, வேலை, வருமானம், வியாபாரம், தொழில் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த நாள் தொடங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஆகவே புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடோடு நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு, ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடுதலை செய்தால் மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்கள் இந்த நாள் உங்களுடைய செயலுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். செவ்வாய் பகவான் சகோதர காரகன். அவர் உங்களுடைய லாபத்தின் அதிபதியாகவும் 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார். வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அரசாங்கத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வதில் வல்லவர்கள் நீங்கள்.
தெய்வ காரியங்களில் அனுகூலம் உண்டாக்குங்க. பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய நினைக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மகிழ்ச்சிகரமான ஒரு நிலைகள் உண்டாகலாம். தைரியமாக பேசக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்து பேசுவீர்கள். உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வம்பு வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது. புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவருடைய வீட்டிலேயே ஆட்சிநாதனாக இருக்கிறார். புதிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடும். சிறுதூர பயணங்களின் மூலம் தெளிவுகள் ஏற்படுங்க. ஒரு பொருளை வாங்க விற்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே மிக அழகாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. தைரியமாக ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமான அமைப்பு இருக்கிறது. பேச்சுக்களில் தெளிவு இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை அலுவலக ரீதியாக இருக்கிறது. குடும்பத்திலும் உங்களுடைய பேச்சுக்கள் ஈடுபடும். கருத்துக்கள் எல்லோரும் கேட்டு செய்வார்கள். உங்களை மதித்து நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகளுடைய செயல்களுக்காக உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். அவர்களுடைய தேவைகளுக்காக எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சமாளித்து முன்னேறுவீர்கள். பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதே உங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மூத்த அதிகாரிகளிடையே இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில சூக்ஷமங்களை அறிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் உண்டு. தேடல்கள் உண்டாகலாம். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்வதில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக அமையுங்க. எல்லா காரியங்களும் திருப்திகரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். அரசாங்க காரியங்களினால் அனுகூலம் உண்டாக்கும். உறவினர்கள் முகாந்திரமாக சில நன்மைகளை பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனந்தமும் அற்புதமும் நிறைந்த நாளாகும். எண்ணத்திலும் பேச்சிலும் நல்ல கருத்துக்கள் வெளிப்படலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். சாதுரியமான நாளாக இருக்கிறது. மனதில் அமைதி இருக்கும். வேண்டியதை பெறுவீர்கள். இறை வணக்கம், இறை நமஸ்காரம் செய்வது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் பெறுவது உங்களுக்கு இயல்பாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வெள்ளிக்கிழமை தினம் தசமி திதி. முக்கியமாக சுப காரியங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற திதியாக இந்த தசமி திதி அமைகிறது. சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை ஆலயத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் நிமிஷத்தில் தீர்ந்து நன்மைகள் பெருக்கும் என்பது ஐதீகம். அம்பிகையினுடைய அனுகிரகம் வேண்டி அருள் வேண்டி வழிபடுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரங்களை உச்சரிக்கலாம். ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடலாம். வீட்டில் அஷ்டலக்ஷ்மியினுடைய அஷ்டகம், சதநாமாவளி, அஷ்டோத்தர நாமாவளி, அதே போல அம்பிகையினோட சகசரம் 1008 நாமாவளி மந்திரங்களை கேட்கலாம். வீட்டில் லலிதா சகசர நாமம் பாராயணம் செய்யலாம். ஓம் தும் துர்காயை நமக, ஓம் லம் லலிதாம்பிகாயை நமக என்று பாராயணம் செய்வது இந்த நாள் மிக விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கை நல்லவிதமாக அமைந்திட அம்பிகையினுடைய அனுகிரகம் கிடைக்க கடகராசி அன்பர்கள் இப்படி வழிபாடுதலை செய்யும் பொழுது நிச்சயம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களுடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான் வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் சிம்மத்தில் கேத்து பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பூர்வ புண்ணிய பாவகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், அவர் உங்களுடைய ராசிகளில் பார்க்கும் பொழுது 5க்கும் 10க்கும் உடையவர் ஸ்ரீ செவ்வாய் பகவான். தைரியம், வீரியம், எல்லா விதமான காரியங்கள் அனுகூலமாக நடந்திட செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் தேவை. ஆகவே கடகராசி அன்பர்கள் மனதில் தெளிவுகள் ஏற்படும் நாளாக இருக்குங்க. தடைப்பட்டு வந்த சில வரவுகள் உங்களுக்கு சில நேரம் அலைச்சல்களுக்கு பிறகு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வரவேண்டிய பணம், நீங்கள் கேட்ட இடத்தில் கிடைக்க வேண்டிய பணம் சில நேரம் உங்களுக்கு அலைக்கழிச்சல் ஏற்படுத்தி விடும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கவில்லை என்கிற வருத்தங்கள் கூட மனதில் வரலாம். ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படலாம். எதற்கும் கலங்காதீர்கள். இதுவும் கடந்து போகும். இந்த பிரச்சனைகளும் மாறிவிடும். எப்பொழுது எது வேண்டாலும் மாறலாம். ஆக எதுவுமே நிரந்தரம் அல்ல. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. சந்திர பகவான் கேத்து பகவானோடு இணைந்திருப்பதால் உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எண்ணத்தில் அவ்வப்போது தடுமாற்றங்கள் உண்டாகலாங்க. சந்திர பகவான் மனோகாரகன். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருப்திகரமற்ற நிலை ஏற்படலாம்.
ஒரு விதமான மன புழக்கத்தோடு உங்களுடைய செயல்கள் அமையலாம். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம். தந்திரமான சில செயல்களினால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். பொறுமையும் அமைதியும் நிதானமும் தேவை. பேசக்கூடிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது இந்த நாள் நல்லது. ராசிக்குண்டான அமைப்புப்படி இந்த நாள் நீங்கள் பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். புதிய விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வழிபாடுதலை செய்யுங்கள். நிமிஷாம்பிகை அம்பிகை வழிபாடு உங்களுடைய கஷ்டத்தை நிமிஷத்தில் போக்கக்கூடியவளாக திகழ்வதால் அம்பிகை வழிபாட்டை நீங்கள் தவறாமல் செய்தால் ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படலாம். குரு பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால் அனுபவங்கள் வெளிப்படும். புதிய அறிவு சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியமாக அமைகிறது. எதிலும் செய்வதற்கு முன்னர் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். விவேகமாக இருக்க வேண்டும். புதிய விஷயங்களை செய்வதற்கு முன்னர் பலமுறை சிந்தித்து செய்வது மிக மிக நல்லது. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் நல்லவிதமாக அமைந்திட அம்பிகை வழிபாடு இறை வழிபாடு உங்களுக்கு சகல நன்மையை பெற்றுத்தர வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை தினம் தசமி திதி நாளில் அம்பிகை வழிபாடு மிக நல்லது. பொதுவாக தசமி திதி நாள் என்பது ஆன்மீக விஷயங்களையும் புதிதாக தொடங்கக்கூடிய சுப காரியங்களுக்கு ஏற்ற நாள் என்பார்கள். ஆக தசமி திதி நாளில் வண்டி வாகனங்களை கற்றுக்கொள்ள துவங்குவது, புதிய விஷயங்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. அதிலும் வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் அம்பாள் கோவிலுக்கு சென்று அதிக அளவில் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். குங்கும அர்ச்சனை செய்யலாம். உங்களுடைய பெயரில் சங்கல்பம் செய்து கொள்வது நல்லது. இயலாதவர்களுக்கு குடும்பமான வரையில் ஏதாவது ஒரு அன்னதானம் செய்வது விசேஷம். வீட்டில் சுக்கிர பகவானுக்கு உண்டான மொச்சை சுண்டலை வைத்து வீட்டில் சர்க்கரை பொங்கலை தயாரித்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடுதல் செய்யலாம். வீட்டில் அஷ்டலட்சுமியினுடைய அஷ்டகம், அஷ்டோத்திர சத நாமாவளி, சகசர நாமாவளி, லலிதா சகசர நாமம், அதே போல துர்கை அம்மனுடைய பாடல்களை கேட்பது விசேஷம். ஓம் தும் துர்காயை நமக, ஓம் லம் லலிதாம்பிகாயை நமக என்று வழிபட்டால் செல்வ வளம் சேருங்க. அம்பிகையினுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே சித்திக்கும். இந்த நாள் சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை அம்மனை வழிபட்டு வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிமிஷாம்பிகை என்பது நீங்கள் கோவிலுக்கு சென்று மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அம்பிகையினுடைய அனுகிரகமானது நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் நிமிஷத்தில் தேய்ந்து போகும், மறைந்து போகும் என்பது ஐதீகமாக. அந்த கோவிலில் தசமி திதி என்பது மிக மிக விசேஷம். வளர்பிறை தசமியாகட்டும், தேய்பிறை தசமியாகட்டும், உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் தேய்ந்து போக வேண்டுமானால் ஸ்ரீ நிமிஷாம்பிகை வழிபாடு மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடியது. ராசிக்கான அமைப்புப்படி கோச்சார நிலையில் பார்க்கும் பொழுது விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, அதே போல ராசி அதிபதியான சூரிய பகவான் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே துலாத்தில் நீச்ச ஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார். ஆக தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது, சூரிய பகவானை வழிபாடு செய்வது, காயத்ரி மந்திரங்கள் சொல்வதாலும் உங்களுடைய கிரக ரீதியாக வரக்கூடிய சில பிரச்சனைகள், சின்ன சின்ன சங்கடங்கள் மறையும். வியாபார செயல்களில் சிந்தித்து இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்களே. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பிறருடைய வேலைகளை கூட நீங்களே செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சிந்தனைகளில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எதையும் உங்களால் யோசிக்கவே முடியாது. ஆலோசனைகளை பெறுவது நல்லது. உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட மற்றவர்களுடைய துணை என்பது இந்த நாள் தேவையாக இருக்கும். எல்லோரிடத்திலும் கனிவாக அன்பாக பேசுங்கள். மதிப்பு மரியாதை கொடுப்பது மிக மிக நல்லது. பொருளாதாரங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். வருமானம் சீராக அமைந்திட இறை வழிபாடு நல்லது. கோவிலுக்கு சென்றாலோ வீட்டில் இருந்தாலோ பூஜைகளையும் இறைவனுடைய திருநாமத்தையும் மனதார சொல்வது விசேஷம். வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டுமானால் சுக்கிர பகவானுடைய உரையில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாடுகள் செய்வது, பூஜைகள் முறையாக செய்வது, அனுஷ்டிப்பது நல்லது. யார் ஒருவர் ஸ்ரத்தையோடு ஆத்மார்த்தமாக பூஜை செய்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சர்வ காரியங்கள் வல்லமைகளும் சித்தியாகும் என்பது ஐதீகம். குடும்பத்தில் அனுசரித்து நடந்து போவது நல்லது. எண்ணத்தில் தெளிவுகள் இருக்காது. மன சங்கடங்கள் ஏற்படலாம். சிந்தனைகள் ஒரே போக்காக இருக்காது. அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மாணவர்கள் படிப்பில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. தெரியாததை கூட தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். அது கொஞ்சம் சங்கடமாக
கஷ்டமாக கூட உணரலாம். பிறரோடு பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை அதிகரிக்க செய்யாதீர்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பது உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. ஆக்கப்பூர்வமான நாளாக அமைய இறை வழிபாடுதான் நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதிகம் தண்ணீர் குடிப்பது மிக மிக நல்லது. பிள்ளைகளுடைய செயல்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இறை வழிபாடு செய்வது நல்லது. நட்சத்திராதிபதி கேத்து பகவான் சந்திர பகவானோடு இணைந்திருப்பதால் அம்பிகை கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய நட்சத்திராதிபதியினால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலங்க. கோச்சார ரீதியாக கவனமாகவே இருக்க வேண்டிய நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கவனித்து இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவான் நீச்சஸ்தானத்தில் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் மிக மிக கவனமாக இருங்கள். எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தாமதங்களாக இருக்கலாம். எதிலும் வேகமாக இருக்க வேண்டும். சுறுசுறுப்பாக இருக்க தியானம் யோகாசன பயிற்சிகள் மிக மிக உங்களுடைய ராசிக்கு நல்லது. செய்தால் நவ கிரக தோஷங்கள் தீரும் என்பது ஐதீகம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை தினம் தசமி திதி. சகல விசேஷங்களையும் செய்வதற்கு உகந்த நாள். பொதுவாக தசமி திதி என்பது வெற்றியை சொல்லக்கூடிய திதி. எதை செய்தாலும் எதை தொடங்கினாலும் இந்த நாள் செய்தால் அது வெற்றியாகத்தான் முடியும் என்பது ஐதீகம். இந்த தசமி நாள் வெள்ளிக்கிழமை தினத்தில் வருவதால் அம்பிகைக்கு மிக மிக உகந்த நாளாக போற்றப்படுகிறது. ஆக கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி நல்லெண்ணெய் இட்டு அல்லது நெய் இட்டு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். உங்கள் பெயரில் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய கோத்திரம், பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய லக்னத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த லக்னத்தையும் நீங்கள் சொன்னால் நல்லது. பல கோவில்களில் லக்னம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் உங்களுடைய லக்னம் என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு ஜனன லக்னத்தை சொல்லி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் அதற்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை ஆலயத்தில் தசமி நாளில் மட்டுமே அங்கு பல விசேஷங்கள் நடக்கும். கோவில்களினுடைய நிலையை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி அங்கு சென்று வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் நிமிஷத்தில் காணாமல் போகும். நிமிஷத்தில் திருவருளை அருளக்கூடியவள் அம்பிகை. ஆக அதனால்தான் நிமிஷாம்பிகை என்று பெயர் பெற்றது. இந்த கோவிலினுடைய நிலையை நீங்கள் தெரிந்து அறிந்து செய்தால் இன்னும் சுபிக்ஷமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசி அன்பர்கள், 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சூரிய பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டில் லாபாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதோடு கேத்து பகவானும் இணைந்திருக்கிறார். தூக்கம் சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும். தூக்கமின்மை சார்ந்த சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அயன சயன போகஸ்தானம் என்பதுதான் படுக்கை ஸ்தானம், 12வது வீடு. அது விரயஸ்தானமும் கூட. ஆக கன்னிராசி அன்பர்கள் குடும்ப நபர்களிடத்தில் எல்லா விதமான செயல்களிலும் பொறுமை நிதானத்தோடு கண்காணித்துக் கொண்டிருப்பது நல்லது. அவசரப்பட்டு சில வேலைகளை செய்ய வேண்டாம். பதட்டமோ பரபரப்போ இருக்கக்கூடாது. கூடுமான வரையில் அன்போடு பேசுவது, கனிவாக நடப்பது, உங்களுடைய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவது மட்டுமே இருக்க வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கிறது. சக ஊழியர்களுடைய குணநலன்களை புரிந்து செய்யுங்கள். வேலைக்காக செல்பவர்கள் மற்றவர்களுடைய சூழ்நிலைகளையும் அறிந்து செய்வது நல்லது. உங்களுக்கென்று ஒரு விஷயத்தை வைத்திருப்பீர்கள். அது பிறருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று உங்களுக்கு தெரியாது. அதை தெரிந்து கொண்டு செய்தால் நல்லது. உங்கள் மனதில் பட்டதை அப்படியே செய்ய வேண்டாம். வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகள் இருக்குங்க. வருமானம் கிடைக்கும், தேவைகள் நிறைவேறும். சமூக சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். வெளி வட்டாரங்களில் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உறவுகள் வழியில் ஆதரவுகள் ஏற்படும். பணம் பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பிறக்கும். தேவைக்கு ஏற்றாற் போல் சில பொருட்களை வாங்கி வரலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். வீண் செலவுகள் வைக்க வேண்டாம். உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு பயணங்களினால் அலைச்சல் உண்டாகும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள் அனுகூலமாக காணப்படாது, பின்னடைவே வரலாம். 12ஆம் வீடு என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடியது. ஆக உங்களுடைய ராசிப்படி சந்திர பகவான் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் எல்லா விதமான வேலைகளையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. உடனடிக்குடன் சில வேலைகளை செய்வதை காட்டிலும்
திட்டமிட்டாலே ஓரளவிற்காவது காரியம் அனுகூலமாக நடக்கும். மாணவர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாகும். புத்தி கூர்மை, நல்ல ஞானம், நல்ல அறிவு, ஒழுக்கத்தோடு இருப்பீர்கள். கேத்து பகவான் என்பவர் ஞானகாரகன், ஞானத்தினுடைய அதிபதி அவரே. ஆக விநாயக பெருமானை வழிபடுவது அநேக பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் கங் கணபதே என்று இந்த மூல மந்திரத்தை சொல்லலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானை அவரோடு ராசி அதிபதியும் இணைந்து இருக்கிறார். சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் தெளிவு என்பது தேவை. அரசு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து போவது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாளாக அமையுங்க. வருமானம் கிடைக்கும், நல்ல சிந்தனைகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் வரலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார். அவரே அஷ்டமாதிபதி. 8க்கு உரியவர் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்கள், அதே போல தைரியத்திற்குண்டான நிலைப்பாடுகளில் சற்று பய உணர்வுகள் அதிகரிக்கலாம். கவனமாக இருங்கள், அதுதான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நல்லது. திட்டமிட்டு வேலைகள் செய்ய வேண்டும், அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். இந்த நாள் ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்தால் கிரக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை, தசமி திதி. இந்த நாள் அம்மன் வழிபாடுக்கு மிக உகந்தது. தசமி திதி என்றாலே புது விஷயங்களை தொடங்குவதற்கு ஏற்ற திதியாக இருக்கிறது. ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், புதிதாக வாகனம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், வண்டி வாகனத்தை வாங்கக்கூடியவர்கள், புதிய விஷயங்கள் கையெழுத்திடுவது, புதிதாக தொழிலை தொடங்குவது, வியாபாரம் செய்வது, கோவில் விஷயங்களை முன்னெடுத்து நிற்பது, இப்படிப்பட்ட வேலைகளை இந்த நாள் தாராளமாக செய்யலாம். தசமி திதி நாள் என்பது அம்பிகைக்கு உகந்த நாள். அதிலும் வெள்ளிக்கிழமை வந்திருப்பது மிக விசேஷம். ஆக அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. எப்பொழுதும் இறைவன் பெயரில் அர்ச்சனை செய்வதை காட்டிலும் உங்களுடைய பெயரில் உங்களுடைய கோத்திரம், பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னத்தையும் சொல்லி நீங்கள் உங்கள் பெயரில் சங்கல்பம் செய்து கொண்டால் அம்பிகையினுடைய பூரணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம். அதிலும் சுக்கிர பகவானுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் துலாம் ராசி அன்பர்கள் இந்த நாள் நீங்கள் மறக்காமல் இந்த பூஜைகளை, வழிபாடுகளை செய்து மகிழுங்கள். உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கும். சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை என்ற அம்பிகை கோவிலுக்கு செல்லலாம். நிமிஷத்தில் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடியவள் அம்பிகை. ஆக நிமிஷாம்பாள் என்கிற பெயர் வர காரணம் இதுவே. எப்பேற்பட்ட சங்கடங்களில் இருப்பவர்களையும் நிமிஷத்தில் மீட்கக்கூடியவள் அம்பிகை. ஆக அவளுடைய திருவடியை சரணாகதி அடைந்து வழிபடுபவர்களுக்கு சகல காரியங்கள் ஜெயமாக்கும், சித்தியாக்கும், வெற்றி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது மனதளவில் புதிய நம்பிக்கை அதிகரிக்குங்க. சாதிக்க முடியும் என்கிற துணிவு உங்களிடம் வெளிப்படும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தாராளமாக தொடங்கலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய சுப காரியங்கள், அனுகூலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திடமாக தாராளமாக தொடங்கலாம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் நடக்கும். உங்களுடைய ராசிப்படி இந்த நாள் வெற்றிக்குரிய நாளாக அமைகிறது. கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பார்வை, சேர்க்கை, கிரகங்களினுடைய நகர்வுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல அம்சத்தையும் நல்ல சுக பிராப்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிராப்தம் என்பது அமைப்பு. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்பார்களாக அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றபடிதான் இந்த பூ உலகில் எல்லா விதமான நன்மைகளையும் பெறுகிறார்கள். ஆக இந்த நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து செல்வீர்கள். எந்த விதமான இடர்பாடுகளோ பிரிவினைகளோ இருக்காது. ஒற்றுமை இருக்கும். வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் கல் உப்பு வாங்கி வைப்பது நல்லது. அதோடு கணவன் மனைவி இருவருமே மன ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வீட்டில் குழந்தைகளிடத்தில் அன்பை வளருங்கள். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். நல்ல ஒரு இனிமையான விஷயங்களை வெளிப்படுத்தலாம். தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தவிர்ப்பது இந்த நாள் நல்லது. வீட்டில் பணவரவு, செல்வ வளம் அதிகரிக்க, குபேர சம்பத்து கிடைத்திட துலாம் ராசி அன்பர்கள் மேற்கூறிய விஷயங்களை கையாள வேண்டும். அலுவலக வேலைகளில் புரிதல்கள் ஏற்படலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை செய்து கொடுப்பீர்கள். தயவு, தாராள குணம் அதிகம். வியாபார போக்கு திருப்தியை தரும்.
கிடைக்காத ஒரு சில நல் வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். தவறிப்போன விஷயங்கள் கைகூடி வரும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். வருமானம் பற்றிய திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. எதிர்பார்த்த இடத்தில் கைக்கு பணம் கிடைக்கும். அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கிறது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். தைரியமாக செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். வீடு மனை நிலம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கூட கைகூடி வரலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு, ஏஜென்ட்டுகளாக பணிபுரிபவர்களுக்கு லாபம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். மிக நெருக்கமானவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். அனுகூலமான நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வெள்ளிக்கிழமை தினம் தசமி திதி. மிக விசேஷமான நாள். ஆன்மீக வழிபாடுகள் செய்வதற்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கும் புதிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வதற்கு அற்புதமான நாள். உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் நல்ல விதமாக அமைந்திட தசமி திதி நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பிகை வழிபாடு செய்வது எப்பொழுதுமே நல்லது. தசமி திதிக்குரிய தெய்வம் அம்பிகை. ஆக வெள்ளிக்கிழமை தினத்திலேயே தசமி திதி அமைந்திருப்பது இன்னும் விசேஷம். உங்களுடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் நல்ல விதமாக நிறைவேறிட, எல்லா விதமான துன்பங்கள் தீர நிமிஷாம்பிகை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நிமிஷத்தில் தீர்க்கக்கூடியவள் அம்பிகை. ஆக ஸ்ரீ நிமிஷாம்பிகையினுடைய வழிபாடு உங்களுக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அதிலும் தசமி திதி நாள் என்பதுதான் நிமிஷாம்பிகைக்கு விசேஷம். ஆக தேய்பிறை தசமி திதியாகட்டும், வளர்பிறை தசமி திதியாகட்டும், தசமி திதி தான் அம்பிகைக்கு உகந்ததாக போற்றப்படுகிறது, கருதப்படுகிறது. ஆகவே அம்பிகை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய சங்கடங்கள், வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நிவர்த்தியாக்கி சுபிக்ஷம் அடைவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்களுக்கு விருச்சகத்தில் சஞ்சாரம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிட்டும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது, குலதெய்வங்கள் படத்தை வீட்டில் வைத்திருந்தாலும் வழிபடுவது நல்லது. பொதுவாக பெண் தெய்வங்களுக்கு, குல தெய்வங்களுக்கு இளநீர் வைத்து வழிபடுதல், வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுதல் அற்புதத்தை கொடுக்கும். தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள். விரயத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். சூரிய பகவான் என்றாலே ஆத்மகாரகன், அவர்தான் தந்தைக்குண்டான அதிபதி. ஆகவே இந்த நாள் நீங்கள் தந்தையினிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு சிலருக்கு தந்தைக்காக செலவுகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். பணச்செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை பகிர்வதை தவிருங்கள். ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதனை எப்படி சரிப்படுத்த வேண்டும் என்கிற கோணத்தில் இருக்க வேண்டுமே தவிர எல்லோரிடத்திலும் அந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்தாதீர்கள், பேசாதீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துவிடும். நீண்ட நாள் ஆசைகள் கைகூடி வரும். எண்ணங்கள் தெளிவடையும். மனதில் உற்சாகம் பிறக்குங்க. உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கலாம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து அதற்கேற்றாற்போல் அனுசரித்து செல்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயத்தில். நண்பர்கள் முகாந்திரமாக ஒரு சிலருக்கு செலவாகலாம். அல்லது உங்கள் துணைவருக்காக ஏதாவது ஒரு முக்கிய பொருட்கள், ஆபரணங்களோ ஆடைகளோ விலை உயர்ந்த பொருட்களுக்காக வாங்குவதற்காக சில பணம் செலவும் ஆகலாம். கூட்டாளிகளிடத்தில் சற்று அனுசரித்து போவது நல்லது. வியாபார பயணங்கள் கைகூடி வருங்க. 12ஆம் வீடு என்பது வெளியூர், வெளியிடங்கள், வெளிநாடு. ஆக வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். களத்திரத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில். தூக்கத்தில் கூட பணம் பற்றிய எண்ணங்கள் தான் இருக்கும். நன்றாக வேலை செய்ய வேண்டும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும், நல்ல நிலைக்கு உயர வேண்டும் என்கிற கோட்பாடுதான் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வருமானத்திற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடும். ஒரு சிலருக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றாற்போல் முன்னேற்றங்கள் பிறக்குங்க. மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சற்று மாறுபாடு தன்மைகள் இருக்கும். கவனக்குறைவு ஏற்படலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஞாபக சக்தியோடு இருக்க வேண்டும். மறதி ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. பொதுவாகவே அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
அனுபவங்கள் உண்டாகும், புதிய விஷயங்களை அறிந்து செயல்பட நினைப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம். நட்சத்திரத்தின் அதிபதி அவர்தான். பெரிய பெரிய விஷயங்களை முன்னெடுத்து செய்ய நினைப்பீர்கள். போட்டிகள் இருக்கும், சமாளித்து விடுவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறங்க அனுகூலமான பலன்கள் உண்டு. கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். விரயத்தில் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியான புதன் பகவான் இருப்பதால் மாணவர்களுக்காக, படிக்கக்கூடியவர்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய நேரிடும். குழந்தைகளுடைய கல்வி செலவுகள் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கலாம். எதையும் சிந்தித்து செய்யுங்கள், அதுவே நல்லது. வியாபார பயணங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை, தசமி திதி, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அம்மன் வழிபாடு நல்லது. பொதுவாக தசமி திதி என்றாலே அம்பிகைக்கு உகந்த நாளாகத்தான் போற்றப்படும். அதிலும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து அமைந்திருப்பது இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வழிபாடுதல் செய்யும் பொழுது யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு உன்னதமான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் கல் உப்பு வாங்கி வைப்பது மங்களத்தை கொடுக்கும், சுபிக்ஷத்தை அதிகரிக்க செய்யும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நேர்மறை எண்ணங்களையும் சக்திகளையும் வாரி கொடுக்கும். ஆக உங்களுடைய செயல்கள் நல்லவிதமாக அமைந்திட மகாலட்சுமி கோவிலுக்கோ அல்லது அம்பிகை கோவிலுக்கோ சென்று நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் நீங்குங்க. சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. ஒவ்வொரு தசமி திதியிலும் அந்த ஆலயங்களில் வழிபாடுகள் நடக்கும், சிறப்பாக நடக்கும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், துயரங்களையும் நிமிடத்தில் போக்கக்கூடியவள் அம்பிகை. ஆகவே தான் நிமிஷாம்பிகை என்று பெயர் வந்தது. உங்களுடைய சகல கஷ்டங்கள் தீர வேண்டுமானால் அம்பிகை வழிபாடு இந்த தசமி திதி நாளில் செய்வது விசேஷம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி பலன்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர பகவான் தான் அதற்கு அதிபதி. அவரே உங்களுடைய லாபத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, 3ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம். சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டுமானால் குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். பண பரிவர்த்தனைகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பிறருடைய மனதை புரிந்து அறிந்து கொண்டு நடக்க வேண்டும். தடைப்பட்ட சில வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு புதியவர்களோடு அறிமுகம் ஏற்படலாம். நட்பு வட்டாரங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். சில முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களோடு பேச வேண்டிய நிலை ஏற்படலாம். அனுசரணையான போக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினைத்த வேலைகளை செய்வீர்கள். இறை வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள், கோவிலுக்கு செல்வது, ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் இந்த நாள் அனுகூலத்தை கொடுக்கும். பிரபலங்களோடு முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளை மாற்றுவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சில தவறுகளை செய்ய மாட்டீர்கள். தவறுகள் எங்கு நடக்கிறது என்கிற புரிதல்கள் உங்களுக்கு இருக்கும். ஆக புரிதலோடு உங்களுடைய வேலைகள் இந்த நாள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய நேர்மைக்காக எந்த விஷயத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். தலை நிமிர்ந்து வாழ நினைப்பீர்கள். வியாபாரம் மட்டுமல்ல, தொழில் சம்பந்தமான விஷயங்களிலும் ஒரு சில மாற்றங்கள் நிகழலாம். எல்லோரிடத்திலும் நீங்கள் உயர்வாக இருக்கும்படியாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் உற்சாகம் பிறக்கும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு ஸ்ரீ கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாக்குங்க. பல நன்மைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் உண்டு. அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். கேத்து பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து இருப்பதால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். தந்தையினிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. தாயினிடத்தில் அனுசரித்து நடப்பது நல்லது. கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் உங்களுக்கு அமையும். ஆகவே மூலம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் அஷ்டமாதிபதியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய ராசி அதிபதி.
அஷ்டம குருவாக சஞ்சாரம் செய்கிறார். பூராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், அவர் உங்களுடைய ராசிக்கு லாபத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் பிறக்கும். பழைய வேலையாட்களை மாற்றி அமைப்பீர்கள். நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை, தசமி திதி. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அம்மன் வழிபாடு நல்லது. பொதுவாக தசமி திதி என்றாலே அம்பிகைக்கு உகந்த நாளாகத்தான் போற்றப்படும். அதிலும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து அமைந்திருப்பது இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வழிபாடுதல் செய்யும் பொழுது யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு உன்னதமான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் கல் உப்பு வாங்கி வைப்பது மங்களத்தை கொடுக்கும், சுபிக்ஷத்தை அதிகரிக்க செய்யும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நேர்மறை எண்ணங்களையும் சக்திகளையும் வாரி கொடுக்கும். ஆக உங்களுடைய செயல்கள் நல்லவிதமாக அமைந்திட மகாலட்சுமி கோவிலுக்கோ அல்லது அம்பிகை கோவிலுக்கோ சென்று நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் நீங்குங்க. சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. ஒவ்வொரு தசமி திதியிலும் அந்த ஆலயங்களில் வழிபாடுகள் நடக்கும், சிறப்பாக நடக்கும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், துயரங்களையும் நிமிடத்தில் போக்கக்கூடியவள் அம்பிகை. ஆகவே தான் நிமிஷாம்பிகை என்று பெயர் வந்தது. உங்களுடைய சகல கஷ்டங்கள் தீர வேண்டுமானால் அம்பிகை வழிபாடு இந்த தசமி திதி நாளில் செய்வது விசேஷம். சம்பளம், வருமானம் உயர்வு பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சற்று மேலே உயர முயற்சி செய்வீர்கள். போதுமான தேவைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழிலை எக்ஸ்ட்ராவாக செய்யலாம் என்கிற எண்ணங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு தோன்றும். பெரிய அளவில் வருமானத்தை பெற வேண்டும், வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க பல வழிகளை முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய பேச்சுக்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பெரிய அளவிலேயே இருக்கும். அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள பள்ளியில் சேர்வீர்கள். உங்களுடைய அடிப்படை கல்வியே உயர்ந்ததாக இருக்கும். பிரம்மாண்டமான பேச்சுக்கள் அமையும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். எதை செய்தாலும் மிக திறமை உள்ளவர்களாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். சுரங்க பணிகள் தொடர்பாக வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பூமிக்கு கீழ் தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலையை பார்க்கக்கூடியவர்கள், பணிபுரிபவர்களுக்கு ஒரு சீரான போக்கு அமையும். இருந்தாலும் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டாருடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அக்கம் பக்கம் நபர்கள், தெரிந்தவர்கள், மிக நெருக்கமானவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். நட்புகள் வட்டாரத்தில் நல்ல உயர்ந்த மதிப்பு, உங்களை பற்றி உயர்வாகத்தான் பேசுவார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பீர்கள். அவர்கள் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுப்பார்கள். வியாபாரத்தினுடைய போக்கை உயர்த்த அதிக முயற்சிகள் நடக்கும். சீரான போக்கு அமையும்படியாகத்தான் இருக்கிறது மகர ராசி அன்பர்களே. ஆகவே மகர ராசி அன்பர்கள் பொருளாதார நிலைப்பாடுகளில் ஓரளவிற்கு உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். குழந்தைகளுடைய தேவைகளை மிக அன்பாக நிறைவேற்றுவீர்கள். மனதில் கனிவு, நிம்மதி இருக்கும். நண்பர்கள், நட்புகள் வட்டாரத்தில் நன்மைகள் பிறக்கும். புரிதல் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டு. அலுவலக வேலைகளை கவனமாக செய்தல் வேண்டும். அங்கும் இங்குமாக போக வேண்டிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் நிகழலாம். உங்களுக்கு அதற்கேற்றபடி சில சூழல் நிலைகள் அமையும். கனிவாகவும் இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். வருமானம் குறித்த எண்ணங்கள் இறக்கம். சூழ்நிலைகளில் லாபகமாக கையாளுவீர்கள். வருமானத்தை அதிகம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி ஆராய்ச்சி அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திர பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். இந்த நாள் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். அந்த வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மேஷத்தில் சஞ்சார். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். அலுவலக வேலைகளில் கவனமாக இருங்கள்.
நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவட்டம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். கனிவாக இருக்க வேண்டும். மூத்த தலைவர்களிடம், பெரிய பெரிய அதிகாரிகளிடம் பணிவாக பேசுங்கள். சூழ்நிலைகளை புரிந்து அனுசரித்து செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை, தசமி திதி. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அம்மன் வழிபாடு நல்லது. பொதுவாக தசமி திதி என்றாலே அம்பிகைக்கு உகந்த நாளாகத்தான் போற்றப்படும். அதிலும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து அமைந்திருப்பது இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வழிபாடுதல் செய்யும் பொழுது யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு உன்னதமான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் கல் உப்பு வாங்கி வைப்பது மங்களத்தை கொடுக்கும், சுபிக்ஷத்தை அதிகரிக்க செய்யும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நேர்மறை எண்ணங்களையும் சக்திகளையும் வாரி கொடுக்கும். ஆக உங்களுடைய செயல்கள் நல்லவிதமாக அமைந்திட மகாலட்சுமி கோவிலுக்கோ அல்லது அம்பிகை கோவிலுக்கோ சென்று நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் நீங்குங்க. சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. ஒவ்வொரு தசமி திதியிலும் அந்த ஆலயங்களில் வழிபாடுகள் நடக்கும், சிறப்பாக நடக்கும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், துயரங்களையும் நிமிடத்தில் போக்கக்கூடியவள் அம்பிகை. ஆகவே தான் நிமிஷாம்பிகை என்று பெயர் வந்தது. உங்களுடைய சகல கஷ்டங்கள் தீர வேண்டுமானால் அம்பிகை வழிபாடு இந்த தசமி திதி நாளில் செய்வது விசேஷம். பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. அதிலும் தாயினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு சித்தமாகும். தாய்க்கு ஏற்ற பிள்ளையாக இருப்பீர்கள். உங்களுடைய வண்டி வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிதாக இறக்குமதி செய்வீர்கள். வீட்டினுடைய அமைப்பை மிக அழகாக நிர்வாகம் செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமை இருக்கும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். கலை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். வீட்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும் குவியும் நாள். அலங்காரம் செய்யக்கூடிய சில காரியங்களில் ஈடுபடுவதாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கும். உங்கள் துணைவர் முகாந்திரமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் சில நன்மைகள் பிறக்கும். வருமானம், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு இந்த நாள் நல்லது. செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றலாம். அஷ்டமாதிபதி உங்களுக்கு பகை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான். சந்தேக உணர்வுகளினால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்கக்கூடிய சூழல் உண்டாகும். யாரிடமாவது நீங்கள் உதவி கேட்டு இருப்பீர்கள், அது அந்த நேரத்தில் நடந்திருக்காது. ஆனால் எதிர்பாராத வகையில் ஒரு சிலருடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். புதிய வண்டிகளை வாங்குவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் மாற்றுக்காரகனான சந்திர பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மட்டுமே செய்யும். எண்ண ஓட்டம் சீராக்கும். விவசாயிகளுக்கு நல்ல வியாபாரம் இருக்கும். புதிதாக இடம், வீடு, மனை வாங்குவீர்கள். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறைகளில் இருப்பவர்கள், தானிய கிடங்குகள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், விவசாய பூமியை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். நிறைவு நிறைந்த நாளாகும். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியமான நிலை இருக்கும். ஒரு சில நேரம் திருப்திகரமற்ற மனநிலை உங்களுக்கு இருந்தால் அது சற்று தனியும். திருப்திகரமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வீர்கள். சந்திர பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருப்பது இந்த நாள் மிகப்பெரிய ஹைலைட். ராசிக்கான அமைப்பு படி வேலை, வியாபாரம், தொழில், உத்தியோகம் தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மன அமைப்பை, சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாகத்தான் இருக்கும். துணைவருடைய ஆதரவை பெறுவீர்கள். திருமணமானவர்களுக்கு, தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். புதிதாக பெண் தேடுபவர்களுக்கோ அல்லது வரன் தேடுபவர்களுக்கோ நல்ல சூழ்நிலைகள் அமையும். திங்கட்கிழமை தினத்தில் சுக்கிர பகவானுடைய ஓரையில் பெண் பார்க்கலாம். அதே போல வெள்ளிக்கிழமை தினத்தில் சந்திர பகவானுடைய ஓரையில் பெண் பார்க்க செல்வது சீக்கிரமாக கைகூடி வரும். உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதால் சுப காரிய விசேஷங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். உங்களுடைய துணைவருடைய ஆதரவை பெருமளவு பெறுவீர்கள். மகிழ்ச்சி இருக்கும். வீட்டில் சந்தோஷம் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உதவிகள் ஏற்படும்.
எதிர்பார்த்த காரிய அனுகூலம் இருக்கும் பிற நன்மைகளை பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். அனுகூலமான நாளாக்கம். எல்லா விதமான ஏற்றங்களையும் பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமை தசமி திதி. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அம்மன் வழிபாடு நல்லது. பொதுவாக தசமி திதி என்றாலே அம்பிகைக்கு உகந்த நாளாகத்தான் போற்றப்படும். அதிலும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து அமைந்திருப்பது இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வழிபாடுதல் செய்யும் பொழுது யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு உன்னதமான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் கல் உப்பு வாங்கி வைப்பது மங்களத்தை கொடுக்கும், சுபிக்ஷத்தை அதிகரிக்க செய்யும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நேர்மறை எண்ணங்களையும் சக்திகளையும் வாரி கொடுக்கும். ஆக உங்களுடைய செயல்கள் நல்லவிதமாக அமைந்திட மகாலட்சுமி கோவிலுக்கோ அல்லது அம்பிகை கோவிலுக்கோ சென்று நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் நீங்குங்க. சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள நிமிஷாம்பிகை கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. ஒவ்வொரு தசமி திதியிலும் அந்த ஆலயங்களில் வழிபாடுகள் நடக்கும், சிறப்பாக நடக்கும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், துயரங்களையும் நிமிடத்தில் போக்கக்கூடியவள் அம்பிகை. ஆகவே தான் நிமிஷாம்பிகை என்று பெயர் வந்தது. உங்களுடைய சகல கஷ்டங்கள் தீர வேண்டுமானால் அம்பிகை வழிபாடு இந்த தசமி திதி நாளில் செய்வது விசேஷம். தேவைக்கு ஏற்றபடி பணம் கிடைக்கும். சில நேரம் உங்கள் மீது அதிக நம்பிக்கை ஏற்படும். சாதித்து விடுவோம், வேலைகளை சமாளிக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு பிறக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் புதிய உணர்வு வெளிப்படும். தைரியமாக சில காரியங்களை ஈடுபடுவீர்கள். புதுவிதமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். நல்லதொரு ஆர்வம் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வரவுகள் அதிகரிக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். 5ஆம் அதிபதி 3ஆம் இடம் இடமாற்றம். சிறு தூர பயணங்களுக்கும் செல்வீர்கள். உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளோடு செல்லலாம். வெளியூர்களுக்கு பயணிக்கலாம். வியாபாரத்திற்காக வெளி இடங்களுக்கு செல்வீர்கள். விவசாயம், வீடு, மனை, தோட்டம், துறவு இதில் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். நீர் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், தண்ணீர் கேன் விற்பனை செய்பவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் மளிகை கடை, தானிய கிடங்கு, குடோன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் உண்டு. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். விரும்பியதை வாங்குவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வியாபாரத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிடித்த மாதிரியான வேலைகள் கைகூடி வரும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். சக நபர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரம். தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். பொறுமையும் நிதானமுமான குணம் தேவை. எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். இல்லத்தரசிகள் உங்களுடைய பிரச்சனைகளை வெளியிடங்களில் பேசினால் பலன் கிடைக்காது. உங்கள் துணைவரிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது. அதுவும் சில நேரங்களில் நீங்கள் சொல்வது ஒன்று, அவர் புரிந்து கொள்வது ஒன்று என்பது போலவே அமைந்துவிடும். வீட்டிற்குண்டான விஷயங்களை உங்களால் பேசவே நேரம் இருக்காது. உங்கள் துணைவர் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருப்பார். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளில் சில நேரம் மாற்றம் வரும். அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி பகை பெற்று சந்திர பகவானுடைய வீட்டில், அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதி கூடிய வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதியே சந்திர பகவான். அவரை பூர்வ புண்ணியாதிபதி. 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள். அதே போல ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் கேத்து பகவானுடைய இணைவு இருக்கிறது. 6ஆம் வீடு என்பது வெற்றிக்குண்டான ஸ்தானம் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். புதிய முயற்சிகளில் ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. சக ஊழியர்களிடம் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு
மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் இறக்கம். வேலையில் விறுவிறுப்பு தன்மை உண்டு. புரிந்து கொண்டு செய்வீர்கள். கொடுத்த வேலைகளை மிக கவனமாக செய்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கலாம். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுவதற்காக சில இடமாற்றங்கள் ஏற்படும். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதார தேவைகள் கைக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.